வணக்கம் பிசி மிஸ்டேக் வெல்கம் பேக் டு மை சேனல். ஸோ இட்லி கடை படத்துல இருந்து அடுத்த சிங்கிள் இறங்கிச்சு. இது பண்ணி அந்த 2 சாங் வேற லெவல். எஸ்பெஷலி என்ஜாமி தந்தானெல்லாம் நம்மள ஒரு மாதிரி அப்படியே பிளாஸ்ட் இப்படி அப்படியே மெல்ட் ஆக்கி விட்டுருச்சு. ரியாக்ஷன் வீடியோ பார்க்காத இருக்கல் சேனல் ரியாக்ஷன் வீடியோ லிங்க் டிஸ்கிரிப்ஷன் இருக்கும், இல்லாட்டி சேனலில் வீடியோ இருக்கும் பாருங்க அப்படின்னு சொல்லி ரிக்வெஸ்ட் பண்ணிக்கிறேன். பட் ஹேங் சென்டர் அந்த வருஷத்தில் 3வது பாட்டு இறங்கி இருக்கு, ஏன் பாட்ட சாமி வரும் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே, அண்ட் ஆல்சோ ராஜ்கிரண் சாரோட ஃபோட்டோ வேற நான் தமிழில் பார்த்தேன். ராஜ்கிரண் சார்லாம் இந்த மாதிரி ப்ராஜெக்ட்லாம் இறங்கிட்டால் பயங்கரமாக ஒன்று பண்ணுவார். பொதுவாகவே அந்த மனுஷன் வேற லெவலில் ஒன்று பண்ணுவார். இதில் என்ன பண்ணிச்சிருக்கான்னு பார்க்கல, செம்ம இசடாக இருக்கேன். ரொம்ப யதார்த்தமாக ரொம்ப அழகாக போயிட்டு இருக்கு இப்போ வரைக்கும் இந்த ப்ராஜெக்ட். இப்போ பார்த்தா இருக்க அப்டேட்ஸ் எல்லாமே வந்துட்டு. ஸோ அந்த வரிசையில் இந்த பாட்டு தான் வேற லெவலில் இருக்கும்னு நினைக்கிறேன். ஜி பிரகாஷ் ஒரு மியூசிக் பாட்டை கிளப்பிட்டு இருக்காரு. ஸோ வித்வுட் வேஸ்டிங் டைம் ஃபர்ஸ்ட் செக் அவுட் பண்ணலாம், அப்புறம் பேசலாம். சொல்லிட்டு போகிற மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க. லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். ஏன் பாட்ட சாமி வரும் சாங் ஃப்ரம் இட்லி கடை. Here we go. அனைவருக்கும் சிறந்த பரிசு சாரேகாமா கார்வான். மிக்ஸ் ஆமா, எம்பாட்ட சாமி வரும், எங்கேயும் கூட வரும், என் தாயி தூங்க சொன்ன பாட்டு வரும், எங்கப்ப மூச்சு விட்ட காத்து வாவ் ஊரான ஊரு வரும், முன்னோரின் பேரு வரும், எங்கூரு கருப்பசாமி ஆடி வரும், யாரா லிரிக்ஸ், எங்கூரு கருப்பசாமி ஆடி வரும், எம்பாட்ட சாமி வரும், மிக்ஸ் அல்டிமேட்டா இருக்கு. மிக்ஸ் கூட வரும். பா இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் எல்லாம்ப்பா. ஐயோ யோ 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 டியா ஆண்டனா தாஸ் சார். ஆஹா ஆஹா, ஐயோ யோ யோ வோ. அம்மா அம்மா அம்மா, அந்த சின்ன சின்ன சவுண்ட்ஸ். ஐயோ வழி நடுக நிலவு வரும், கத்திரி வெயில் கடக்க கருட வருடைய சாமி, வாவ். கோவில் சில கவுளி சொன்ன சகுன வரும், காலையும் வேப்பிலையும் தொடர்ந்து வருமைய சாமி, ஆகாசம் பூமி எல்லாம் அறுதல கூட வரும், அண்ணாந்து பார்க்கையில தூரல் வரும், ஒய்யார தூளி தந்த அலமரம் கூட வரும், ஆத்தோரம் கால் நடந்த சேரும் வரும், வாவ். ஏய் ஏய் ஏய், என்னடா லிரிக்ஸ்? கண்ணும் கூட வரும், ஆட்டுக்கண்ணும் கூட வரும், அம்மனும் செம்மண்ணும் ஏய் ஐயோ, கூஸ் பம்ப்ஸ்ரா எப்பா லிரிக்ஸ் சாமி. என் பாட்ட சாமி வரும், ஐயோப்பா, எங்கேயும் கூட வரும், என் தாயி தூங்க சொன்ன பாட்டு வரும், இந்த லைன் செம. இது வேற லெவல் லைன். மூச்சு விட்ட காத்து வரும், ஊரான ஊரு வரும், முன்னோரி பேரு வரும், எங்கூரு கருப்பசாமி ஆடி வரும், எங்கூரு கருப்பசாமி ஆடி வரும், ஓகே சார், ஓகே சார். எங்கூரு கருப்பசாமி ஆடி வரும், ஐயோ அப்பா சாமி, சுருங்குதுடா. டேய் அப்பா, கூஸ் பம்ப்ஸ்ரா. சத்யரா சார். அம்மா டேய் அப்பா சாமி. ஐயோ ஒரு மாதிரி இவன் இப்போ சுருன்னு இருக்குள்ள. ஐயோ ஜி பிரகாஷ் பாரு மனுஷன். ஐயோ எனக்கு எனக்கு எங்கே தெரியுமா கொண்டு போயிடுச்சு இது. எனக்கு 1001 மியூசிக்கோட ஒரு வைப்ஸ் வந்துருச்சு எனக்கு.
அந்த மியூசிக்லாம் அந்த இடத்துல ஒரு குவாலிட்டி ஆஃப் மியூசிக்கும் ஒரு மாதிரி இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் யூஸ் பண்ணியிருப்பார் அவர் மனுஷன். சி ஐம் நாட் கம்பேரிங் எக்ஸாக்ட்லி எதர், பட் எனக்கு இந்த சவுண்டிங், இந்த இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ், இந்த சலங்க சவுண்டா இல்லை என்ன, எனக்கு இன்ஸ்ட்ருமெண்ட்ஸாக சொல்ல தெரியலைங்க. அப்புறம் ஒரு பறவையோட சவுண்டா, என்ன சவுண்ட்ஸ் எல்லாம் எனக்கு தெரியல, பட் இட் டெஃபினெட்லி ரிமைண்டட் மீ ஆஃப் 1000 அந்த மீட்டரில் அடிச்சது எனக்கு இந்த பர்டிகுலர் சாங். எஸ்பெஷலாக நெல்லாடிய நிலமை அந்த சாங் எனக்கு தெரியுமா, அந்த மாதிரி ஒரு வைப் எனக்கு இந்த பாட்டு. எனக்கு தெரிஞ்சு ஊரை விட்டு போவாருன்னு நினைக்கிறேன். ஏதோ ஒரு காரணம், வேலை விஷயமாவோ இல்லை ஏதோ ஒரு காரணத்துக்காக அவர் ஊரில் அப்படியே சந்தோஷமாக ஊரை அப்படியே ஒன்றி வாழ்கிற ஒரு மனுஷன். இந்த என்ஜாமி தந்தாலே தெரிஞ்சிருக்கும், அவ்வளோ பாண்டடாக இருக்கிற ஒரு ஆள் ஏதோ ஒரு காரணத்துக்காக ஊரை விட்டு போக வேண்டியது இருக்கும்னு நினைக்கிறேன். அது நல்ல ரீசனுக்காகவா இல்லை ஏதோச்சும் பயங்கரமாக அவரை மிஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி இந்த ஊரில் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பிச்சிடுவாங்களா, அந்த மாதிரி ஏதோ. ஏன்னா பிகாஸ் ராஜ்கிரண் சார் ஒன்று ரெண்டு இதில் வந்துட்டு ஒரு மாதிரி முறைக்கிற மாதிரியும் பார்த்தேன். ஒரு கோவம், ஒரு பயங்கரமான ஒரு கோவத்தை பார்த்தேன். ஸோ ஏதோச்சும் இவர் பண்ணுறது இவர் ஒத்துக்காமல் இந்த ஊரில் இருக்கக்கூடாது, நீ வெளியே போ ஊரை விட்டு அப்படிங்கிற மாதிரி ஏதோ சொல்லிடுவார். அந்த மாதிரி ஏதோ வச்சா என்னன்னு தெரியல. பட் அப்பாங்கிறதுனால அவர் பேச்சை வந்துட்டு தட்டாமல் அவர் கிளம்பி ஊரை விட்டு வெளியே போயிடுவார். அந்த மாதிரி ஒரு சினாரியோ எனக்கு ஃபுல்லாக இமேஜினேஷன் இதெல்லாமே. இல்லை ஏதோச்சும் வேலை விஷயமா அப்படியே ஊரை விட்டு போகிறா, அந்த ஊரை மிஸ் பண்ண முடியாமல் ஒரு மாதிரி ஃபீல் பண்ணிட்டே போகிறாரா என்னத்தில் ஐ டோ நாட் நோ வாட் அட் ஆல். பட் அப்பா என்ன லிரிக்ஸ்ரா, அப்பா சாமி, இந்த மச்சம் சாவடிறாரா லிரிக்ஸில். என்ஜாமி தந்தானேவே வந்துட்டு வேற மாதிரி மெல்ட் பண்ணி விட்டுச்சு. இது என்ன லிரிக்ஸுங்க, அம்மாவோட தாலாட்டு பாட்டு வரும், அப்பாவோட மூச்சு காட்டு வரும், ஐயோ அதெல்லாம் சரியான லைனு. அதுக்கப்புறம் நடுவில் நிறையா வந்துச்சுங்க லைன்ஸ், எனக்கு டக்குன்னு ரீகால் பண்ண முடியல எனக்கு. ஐயோ எனக்கு சரியான லைனுங்க எல்லாமே. எனக்கு கேட்க 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 ஒரு மாதிரி சிலுக்குது அப்படியே. கோயில் சேலை கவுளி சொன்ன சகுனம் வருமா என்னமோ அதான் கோவில் சேலை கவுளி சொன்ன சகுனம் வருவா. அந்த என்ன எப்பாட்டி அது ரைம் ஆகுது வேற எல்லாமே. அந்த ரைம் ஆகிற மாதிரி லிரிக்ஸ் அதனாலே நம்மளுக்கு ஒரு மாதிரி கூஸ் பம்ப்ஸ் ஆகும். ஏன்னா பிகாஸ் நான் கொஞ்சம் லிரிக்ஸ் எழுதுவேன், நான் இண்டிபெண்டன்ட் சாங்ஸ்லாம் பண்ணிட்டு இருக்கிறதுனால லிரிக்ஸ் எழுதுவேன். அண்ட் பொதுவாகவே லிரிக்ஸ்ன்னு யோசிக்கும் போது அந்த ரைம் ஆகும் போது அது ஒரு தனி அழகு, அந்த மாதிரி தான் வந்து எனக்கு யோசிக்கவே வரும். ஸோ அந்த மாதிரி ரொம்ப அழகாக அது ரைம் ஆச்சு எல்லா லிரிக்ஸுமே. அது கோவமா இல்லை டிசப்பாயின்மெண்ட் அதில் அது ராஜ்கிரண் சார் முகம் இப்போ பார்த்தா டிசப்பாயின்மெண்ட்டாக என்ன ஏதுன்னு தெரியல. ஐ டோன்ட் நாட் நோ, எங்கேயோ கோவம் தான் பார்த்த மாதிரியும் இருந்துச்சு, ஒரு மாதிரி டிசப்பாயிண்டாக பார்க்குற மாதிரி இருக்குது, தெரியல எனக்கு. ஐ டோன்ட் நோ வாட் தி சினாரியோஸ். அண்ட் ஆல்சோ டியோட லுக்கே மாறி இருக்கு, ஒரு மாதிரி பேண்ட்டு ஷர்ட்லாம் போட்டு வாட்ச்லாம் போட்டு ஒரு மாதிரி கொஞ்சம் மாடர்னைஸ்டாக இருக்கார் அவர். அப்படி அந்த லுக்கில் முன்னாடி ஒரு சாங்ஸில் ஒரு மாதிரி நல்லா நார்மலாக வேட்டி ஷர்ட்டெல்லாம் போட்டு அந்த மாதிரி தான் இருப்பாப்ல. பட் இதில் வந்துட்டு ஒரு மாதிரி அந்த மாடர்னைஸ் லுக் வரும். ஸோ ஊரை விட்டு போகிறது தான், ஸோ ஊரை மிஸ் பண்ணுற மாதிரி தான் அந்த சாங்குன்னு நினைக்கிறேன். ஸோ ஐம் டேக்கிங் ஆல் திஸ் வித், இதெல்லாம் நான் என் கூட கொண்டு போகிறேன், இதெல்லாம் கண்டிப்பாக என் கூடயே வரும் அப்படிங்கிற மாதிரி ஒரு மீட்டில் தான் அந்த சாங்குன்னு நினைக்கிறேன். ஐயோப்பா சம்மலாடி, நான் சொல்லிட்டேன் போல ஆன்டி தான் சொன்னேன் வாய்ஸ். அப்பா நடுவில் ஒரு ஹை அடிச்சாரு பாருங்க, ஐயோ வாய்ஸ் வேறு லெவலு, மியூசிக் வேறு லெவலு, இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் ஒவ்வொருத்தங்க வாசிச்சாருங்களும் அவுட்ஸ்டாண்டிங் ஜஸ்ட் அவுட்ஸ்டாண்டிங். சிங்கர் ஆன்டி தான் சொன்னேன். லிரிக்ஸ் டி, ஃப்ளூட்ஸ் லலித் அல்லூரி அவர்கள், பேஸ் சந்தீப் மோகன் அவர்கள், ஸ்ட்ரிங்ஸ் சென்னை ஸ்ட்ரிங்ஸ் கண்டக்டர் பாலாஜி அவர்கள், ஸ்ட்ரிங்ஸ் ரெக்கார்டட் பை அஸ்வின் ஜான் அட் சவுண்ட்ஸ் ரைட் ஸ்டுடியோஸ் அண்ட் மியூசிக் சூப்பர்வைஸ்டு பை ஜெஹோவாசன் அல்கர், ப்ரீமிக்ஸ்டு பை ரூபேஷ் திவாரி. மிக்ஸு இதான் அவங்க கேட்க வந்தேன், ஜெஹோவாசன் அல்கர் அவர்கள். அம்மா மிக்ஸ் எல்லாம் சாமி, ஐயோ என்ன சட்டில்ரா. அதுவும் சில இடத்துல பேன்லாம் பண்ணியிருக்காங்க, இங்கே ஒரு சவுண்ட்ஸ் இங்கே மட்டும் கேட்குது, அப்புறம் இங்கே மட்டும் கேட்குது, அது மாதிரி சிலதெல்லாம் பண்ணியிருக்காங்க. எனக்கெல்லாம் ஐயோப்பா ஒரு மாதிரி ஒன்று பண்ணிடுச்சு. அது என்னால் எக்ஸ்பிளைனே பண்ண முடிய மாட்டேங்குது. அசிஸ்டன்ட் சவுண்ட் இன்ஜினியர் ரூபேஷ் திவாரி அவர்கள் அண்ட் டிவைன் லேப் மியூசிஷியன் அசிஸ்டன்ட் வந்து பி ராஜமுருகன் அவர்கள். அவுட்ஸ்டாண்டிங் சாங். இந்த படம் ஆரம்பத்துலேருந்தே ரொம்ப அழகாக போயிட்டுருக்கு, ரொம்ப ப்ராமிசிங்காக இருக்குது. டியோட டைரெக்ஷன் வேறு, அதுவே நம்மளுக்கு வேறு லெவல் போகுது, இன்வெஸ்டடு. பட் சாங்ஸ் வேறு மாதிரி பண்ணிட்டுருக்காரு ஜெய் பிரதர், இஸ் ஜஸ்ட் கில்லிங் இட். போய் கேட்கணும், இன்னொரு வாட்டி கேட்கணும்னு தோணும், நான் கேட்குறேன் போயிட்டு அப்படி சொல்லிட்டு. திஸ் மாதிரி ஆக்ஷன் 5 பாட்ட சாமி வரும் ஃப்ரம் இட்லி கடை. உங்கள் தான் சொன்னாங்க, மறக்காம கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். வீடியோ முடிச்சு பார்த்தா நன்றி, குறிச்சிக்கிட்டு சந்திக்கிறேன், மறக்காம பண்ணிடுங்க. ஓகே, தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். நான் ஷோர் சைனிங் ஆஃப். டேக் கேர் அண்ட் பீஸ்.